நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஏஎல்ஜிஎம் ஆல்ஸ் கேம் பிளே. எங்கள் வீடு என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஐஸ்கிரீம் த்ரீ கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து ஹைட் ஒன் கேம் பிளே போடணும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் த்ரீ போட போகிறோம். யூஎஸ்ஏ போக மாட்டேங்குது, கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி கஷ்டமாக இருக்கனால ஐடியா ஒன்லைன் போட்டேன். ஓகே, ஜனவரி 1983 நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கீழே சொல்கிறாங்க. போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அவன் இப்போ சீக்கிரமாக அப்படின்றாங்கன்னா ஸ்கிம் 3 1 for all லுக் ஓகே ஸ்க்ரீன். ஓகே கேஸ், இந்த வாட்டி ஒரு டோர் வருதா? ஓகே கேஸ் என்ன சொல்லிட்டுனா வியூவர்ஸே போவாங்க. ஹைட் ஆன்லைன் கேட்டாங்க, போட்டேன். பட் அந்த அவர் கேட்ட அவரே வந்து அந்த வீடியோ பார்த்தாரா கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு வியூவர்ஸ் தான் கேஸ் போட்டிருக்கு. சரி, ரொம்ப மனசு வந்து இன்னும் வருத்தமாயிடுச்சு. என்னது ஒரே வியூவர்ஸ் தான் போட்டிருக்கு, எதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போட்டோன்னு. நான் இவ்வளோ நேரம் போட்டதில்ல, அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமான வந்து கொஞ்சம், அதாவது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போட்ட ஒரு இது வீடியோ. ஆனால் அதுக்கே வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னு எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு கேஸ். இந்த வீடியோக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஓப்பன் போகலாம். என்ன கட்சின்னு இருக்குது. ரோடு வந்து பாடிக்கிட்டு இருக்கான். மைக் வந்து வராங்க கன்னோட, அந்த அவனோட ஒரு ஷீல்டோட வரான். நீ ஏன்டா சொல்லி ஸ்வீட் லிட்டில் பாய் செல்லமே அப்படின்றான். எனக்கு ஒன்று தெரியும், நான் ரிலீஸ் பண்ணுவேன். ரோட் சொல்கிறான் அஃப்கோர்ஸ் அப்படின்றான். ஆமாம் அப்படின்றான். ரிலீஸ் பண்ணி இல்லை உன்னை ஃபயர் பண்ணிடுவேன்றான். அந்த ஷார்ட் கன்னை உன்னை ஃபயர் பண்ணிடுவேன்றான். நீ என்ன சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்றான். எனக்கு அதெல்லாம் இனிமேல் பேர்லாம் ஞாபகமே இல்லைன்றான். எல்லாத்தையும் நான் பிடிச்சிருவேன்றான். நீ வந்து ஒரு முட்டாள் பையன் அப்படின்றான். கன்சி ஏன் பேசிக்கிட்டே இது பண்ணுவாரியா? இல்லை நீ ஃபேட்டாக எனக்கு பிடிக்கல, இப்போ நான் அவன் ஃபேட் ஆக்குறேன்றான். ஃபேட் ஆக்கிறவனை குண்டா சப்பி ஆக்க போகிறான் பேசுவாங்களே, அவன் வாயை தர அப்படின்றான். பெர்ஃபெக்டான ஒரு லேண்டிங் அழகாக கொடுத்துட்டேன்றான். அடப்பாவி, அவன் என்ன கேட்க அவனை உருதான்னு சொன்னான். அடப்பாவி, அவனை பிடிச்சி போய் அப்பாடா மைக் எதோ ஆகுது, அதனால ஆகிறான். குண்டா வரான் கேஸ். அவன் வந்து இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்னா குண்டா வரான். ராடு வந்து ஹலோ சப்பி போய் அப்படின்றான். அதில் குண்டு போயின்றான். சப்பி செல்லம் போ அப்படியே எனக்கு ரொம்ப இப்போ தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்றான். இந்த சைஸ் ஆக்கிட்டான் போல மைக்கையும். எஸ் ஓப்பன் த டோர். வந்து பண்ணாக்கா இந்த ஐஸ்கிரீம் 3 வந்து இந்த மேப் இருக்கும். இந்த வாட்டி மேப் உள்ளிட்டு இருக்கும். டாக் ஹவுஸு எதுக்கு டாக் ஹவுஸு? நீ போனேன்னா டாக் ஹவுஸில் சரி ரோடு வெளியே வரணும். வராங்க அங்கே பாங்க மைக்கு உட்காந்துருக்கேன். அவங்க தான் பாட்டு பாடுறான். இவன் ஏன் அது பண்ணுறான்னு தெரியல. இது வந்து நான் வந்து பார்ட் 2 தான் எடுப்பேன். ஏன்னா வந்து சொல்லியிருக்கேன், என் ஃபோனில் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கிடையாது. அதனால் எனக்காக பார்ட் 2 எடுத்தது நான் வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். இப்போ நான் ஏன்னா ஃபுல்லாக எடுத்துட்டேன்னா என்ன வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ முக்கியமான நிமிஷம் அழைக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். திறந்து இருக்கா? ஓகே இப்போ நீங்கள் ஓகே சென்சிட்டிவிட்டி பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. அவன் பிடிச்சிவான் ஓடி. எனக்கு என்ன தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல. அதனால் அது வந்து இங்கேயே போட்டுருவோம். ஓகே, அதுக்கு போங்க. இதோட மேப் வந்து ஐஸ்கிரீம் 2 மாதிரி தான். பட் கொஞ்சம் வேறு மாதிரி கேம் பிளே வந்து வேறு மாதிரி, பொருள்லாம் வேறு மாதிரி விற்கிறோம் அந்த மாதிரி. ஓகே, ஸ்டாலுக்கு வந்தாச்சு. ஓப்பன் த டோர். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. எங்கண்ணா வேணுமா பைபிளே? நானே மறக்க போகிறேன், என்ன பண்ணேன்?
பார்த்துட்டாங்க பார்த்துட்டான். எங்கடா இருக்கே வாடா பார்ப்போம். கூஸ் ஆக்கி விட்டாங்க. ஓகே வாடா கேஸ் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, நான் வந்துட்டு சொல்கிறேன். இந்த சத்தம் தான் போவோம். இது என்னடா இருக்கணும் இங்கே? எனக்கு ஒன்றுமே இல்லையாடா. இந்த கன்னு, இந்த டோரு, தெரியாது. கொக்கடாய் ஐயா பாவி. ஐயோ ஆடு போட்டாங்களா? நாங்கள் கொக்கடாடா கண்ணு இருந்துச்சு போட்டுருவோண்டா கொக்கடா. சரி நான் வந்து ட்ரிக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஹிண்ட்டும் பார்த்துடோ இந்தமாரி நான் கண்ணு அடிக்க தேவையில்லை. நான் ட்ரிக்கு சொல்கிறேன். இந்தமாரி குனிஞ்சு எழுந்திரிங்க ஓகேவா. ஆனால் ரோடு உங்களை பார்த்துருவான். அது ரோடு போகிறதுக்கு கொஞ்சம் அப்படி போனோன்னே பார்த்தீங்க அவ்வளோதாங்க. இது ஒரு ட்ரிக்கு வாங்க. சரி நீங்கள் எதுவுமே எடுக்க தேவையில்லை, இப்படியே வெளியே வந்துடலாம். கேம் ஃபுல்லாக கிளிச்சு தான் ஆகாது, ஈஸியாகவே இருக்குங்க. சரி நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை ஓகேவா. நீங்கள் வந்து எந்த பொருள் 3ஆவது வருஷங்களுக்கு பொருளே கிடைக்க மாட்டேங்குது, என்னடா பண்ணுற அப்படின்னா இந்த ட்ரிக்கை கூட ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு தான். ஸோ ஒன்றுமே இல்லை. கொக்கோட வருது. ஈஸியான ட்ரிக்கு தான். இந்த அவ்வளோதாங்க, வெளியவே வந்தாச்சு. ஓகே ரோடு வந்து தூங்குறாங்க. ஸோ வந்து ஒரு சத்தமே போட வேணுன்றாங்க. ஓகே கேஸ் நம்ம வந்து போவோம். ஷாப்பிங் சென்டர். ஆமாம் நான் எதுக்குள்ள இங்கே வந்தேன்? ஆமாம் கேஸ் எதுக்கு ஸ்டாலுக்கு வந்து எதுக்குன்னு மறந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷாப்பிங் சென்டர் போங்க. ஷாப்பிங் சென்டர் தான் வந்து மெயின் ஓகேவா. ஸோ ஸ்டாலில் வந்து ஒன்றுமே இருக்காது ஓகேவா. ஸ்டாலில் வந்து உங்களை வந்து அங்கே மாட்டிக்க எந்த ஒரு பொருளுமே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டால் போகாதீங்க. ஸோ இங்கே வந்து பண்ணுங்க, ஷாப்பிங் சென்டர் இருக்கும். அங்கே போயிட்டு மேலே நீங்கள் போய் இது எடுக்கணும் கைஸ். ரோடு மேலே கீழே எங்கே வேணால் இருப்பான். ஸோ அதனால் பார்த்தே இருங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ பயப்பட வேணாம். இது திறந்து இது வந்து ஒரு ஷவல் இருக்கும், அதை எடுக்கணும் கைஸ். எங்கடா போச்சு? அவ்வளோதான் கைஸ், இந்த ஷவல் எடுக்கணும். இது வந்து எதுக்குன்னா சொல்கிறேன் கைஸ், அதில் கேம்பிங்காக ஒரு இடத்துக்கு போவோம். வாரத்தண்ணி கேம்பிங்க்கு பட் கடைசியில் நமக்கு தான் வரணும். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 சிப்பை போட்டு கேஜிக்கு எடுத்து தப்பிக்கிறோம். அதுதான் ஒருமே சிம்பிளான கேம் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டப்படுவேன், பட் நானே உண்மையில கஷ்டப்பட்டேன். போக பழகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு ஸ்டாலுக்கு போகாதீங்க, ஆனால் ஸ்டாலில் அவ்வளோ ஒன்றுமே இருக்காது ஓகேவா. ஓகே கேம்பிங் வந்தாச்சு. சீக்கிரம்டா. ஓகே சிங்கனாக்கா ஒரு இது இருக்கும். லக்கி வந்தோடனே கிடச்சிருச்சு. கீழே இங்கே பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து எங்கே குறையுதோ அங்கே தான் வந்து ஒரு சாவி இருக்கும். அது வந்து பாங்க அங்கே இருக்க பார்த்தீங்க ஒரு தனியாக, அதை ஓப்பன் பண்ணணும். ஓகே நம்ம எங்கே இருக்குது தெரிஞ்சிடுச்சு. அது வந்து 0.8 அந்தமாரி வந்தால் கூட ஓகே. ஷவுலுங்களா? ஆமாம் உள்ளுக்கு போட்டேன், டிஸ்ட்ராக்ட் பண்ணோமே. வாங்க 0.8 வந்தால் கூட அது இருக்குதுன்னா நீங்கள் 0.4 இருக்கு அவசியம் இல்லை. நீங்கள் அது இல்லை 1.0 அது கீழே குறைஞ்சிச்சுன்னா சாவி அங்கே தான் இருக்குன்னு அர்த்தம். ஏன் நானே உங்கள்கிட்ட காட்டுறேன். அது வந்து கொஞ்சம் நேரம் முடிச்சிடலாம். அந்த ரோடில் வரும் பயப்படாதீங்க. பார்த்தீங்க எப்படி கிளிச் ஆகுது வைக்கமே. ஆமாம் அவனே போட்டுக்கங்க ஃப்ரீ ஹவுஸுன்னு. பக்கத்தில் வரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருங்க. இல்லை கேம் பிளே. ஓகே நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வந்தாச்சு.
நான் நினைச்சேன் guys, இந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே பாதி கேம்ல முடிச்சிடலாம். ஐயோ பார்த்துட்டான் போல இருக்கு. வேணாம் உடக்கிற போடாடி கீழே போடாடி கீழே போடா. இனிமேல் நீங்கள் வந்து போடலாம் ஓகேங்க. அவ்வளோதான். இனிமேல் நான் வரேன்னா நீங்கள் அவங்க மேலே வந்து இறங்கிடுங்க ஓகேவா. ரொம்ப ஈஸி தான் ஓகேவா. இவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஏதாச்சும் கையில் பொருள் வச்சுக்கோங்க. நான் மேலே வரானா அவனை வந்து வரக்கூடாதீங்க. அவனுக்கு மேலேயே வந்து நீங்கள் இறங்கிடுங்க. இது ஸ்மால் ட்ரிக்கு தான் கேஸ். இந்த ஃபயர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஓகேவா. சரி நிறைய பேர் எடுக்காமே போகிறாங்க. ஸோ மறக்காமல் எடுத்துருங்க. கொஞ்சம் சவுட்டிங்காக இருக்கும், அதை கொஞ்சம் சத்தமாக இருக்கும், மன்னிச்சிருங்க சார். கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சத்தமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாலு சத்தமாக இருக்குது, அதனால இது கண்டுக்காதீங்க. ஓகே இங்கே எங்கே இருக்கேன்னா இங்கே வந்து உள்ளதான் வேலைன்னு இல்லை, இங்கே தான் காசு முடிக்கணும். பட் மின்னுக்கு இங்கே அது வேலை முடியும். என்ன இவளை கூட்டிகிட்டு போன கேஸ் இங்கே ஒருத்தி இருப்பா. இவளுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் நான் வந்து. ராகுல் இப்படி வரனாலும் இப்படியே பார்த்து நீங்கள் ஆன்சர் கொடுத்துருங்க. கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தோம் அவள் பேசுகிறது உங்களுக்கு வரணும். நம்ம வந்து மொதல் ஆன்சர் கொடுப்போம். ஓகே இதுக்கு வந்து நீங்கள் வரனாக்கா எதனா ஏற்கனவே நம்ம வந்து எது கொடுத்தோம். ஓகே கடைசி வந்து கொடுத்துருவோம் ஓகேவா. அவன் நான் வந்து உங்கள் ஆன்சர் செய்கிறேன். இது வந்து நல்ல உள்ளது ஓகேவா. இது வந்து நல்ல உள்ளது கொடுத்துங்க. அங்கே ரோடு அங்கே வரான். அவனை கன்வின்ஸ் பண்ணிச்சு. ரொம்ப ஈஸி தான் அவனை கன்வின்ஸ் பண்ணுறது. மண்டை மண்டை என்னையும் கொடுறேன். ஓகே சீக்கிரம் இந்த ரோடு வேறு வந்துட போனேன் சீக்கிரம். என்ன கேஸ் இப்படி வருது கேஸ். இதில் ஒரு கிளிச்சு இருக்குது, லாஜிக்கே இல்லை ஒரு கிளிச்சு. நீங்கள் அவன் ஏற்றி வந்து சீக்கிரமாக வேனை துரத்திங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் பட்டு போய் வேனை இருக்குது, நீங்கள் ரோடு வந்துட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறிட்டீங்க, இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறிட்டீங்க. அவன் இங்கேயே கிளிச் ஆயிடுவா. நீங்கள் எப்படியாச்சும் கூட இறங்கிடலாம், ஆனால் உள்ளே போகும்போது போக முடியாது. நீங்கள் மொதலேண்டு விளாட்ற மாதிரி இருக்கும்ப்பா. இவ்வளோடா இப்படி வரான். ஸோ அதனால் தயவு செஞ்சு அப்போ அங்கே உட்கார்ற வரைக்கும் ஒன்றும் பண்ணிடாதீங்க ஓகே. அவ்வளோதான் போவோம். இங்கே அடுத்தது வந்து கேஸ் வந்துடுறேன். அடுத்து வந்து மெட்ரோ ஸ்டேஷன். நானும் ஒரு கேம் பிளே மாற்றிட்டேன் கேஸ் ஓகேவா. மெட்ரோ ஸ்டேஷன் போங்க. இப்பயே டைம் ஓடிடுச்சு. பரவாயில்ல, இது 3 பாட்டும் 4 பாட்டும் எடுத்துருவோம் ஓகே. இவனா ரோடு வரான் கேஸ். டிசம்பர் 1955 அழுகுறான். அவங்க அப்பா வந்து இறந்துட்டாருன்னு. என்னால் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்ன முடியல, அப்பா இல்லாமல்றான். ரோடோட அம்மா வந்து கதவு தட்டுறாங்க. நீ வீட்டில் இருக்கியான்னு. நீ இன்னும் வந்து புரிஞ்சிக்கல, என் கூட வா அப்படின்றான். அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ரோடு அப்படின்ற அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எங்கள் அம்மா. அது ஈவல் இல்லைங்க. இந்த லீவ் திஸ் யூ இதுலேருந்து வெளியாகி வா அப்படின்றாங்க. ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க ஓகேவா. ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க எப்போ ஒரு கட்சின்னு கொடுக்குறாங்க. யாரும் நல்லா இருந்தால் கேஸ். இந்த கேம் நல்ல கேம் தான். கட்சி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நல்ல கதையாக வந்து எடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ரோடு வந்து இங்கே தான் கேஸ் பண்ணி பயப்படுவேன்னா. ஆனால் இங்கே ஒரு கோட்டு போடணும், பட் இங்கே நீங்கள் மாட்டிக்குவீங்க. இதை எரிச்சிட்டு நீங்கள் ஒரு டெக்னிக் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக. இப்படி தான் போகணும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் வைக்கிறேன் பாங்க டெக்னிக் பாங்க. இப்படி ஏறி இப்படி போனோமா, அதே ரோடு வரப்போ நான் மாட்டிக்கிறேன். இவங்க இப்படி போக முடியல. இப்போ வந்து போக முடியுது. சில சமயம் சீல வேறு மாதிரி உடச்சிரும், அதனால போக முடியாது. ஓகே 850 இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருப்பாங்க காட்டுறேன். ஏன்னா இது வந்து ஒரு இதுமாரி போடணும். இப்போ உங்கள் ரோடு அங்கே இருக்கான் பாருங்க, இங்கே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்பர் கிடைக்கும் 850. இங்கே 0 ரெட் கலரோட ஒரு ஹார்ஸோட சிப்பு கிடைக்கும். அந்த சிப்பு
அப்புறம் நிறையா இருக்கணும் கேஸ். இந்த தொப்பி மண்டை வந்து இருப்பான் அவனோட இது. ஓகே கேஸ், அதான் இந்த கேம் பிளே வந்து இதோட முடிச்சிக்கலாம். அதான் இதோட பார்ட் 2ல் பார்க்கலாம் கேஸ். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணலாம். பார்ட் 2 சீக்கிரமாக வந்துடும், கவலைப்படாதீங்க கேஸ்.